வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி 2 இம்பார்ட்டன்ட் ஆட்ராப் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ரொம்ப 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 ட்ரஸ்டட். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு டோக்கன் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 ஆட்ராப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஆட்ராப்ஸோட அப்டேஷன் ஸ்டேட்டஸும் சேர்த்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மீமி எஃப்ஐ வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துருவாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் இன்னும் யாராவது கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் பினான்ஸும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நல்லா பினான்ஸில் லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற டீட்டெயிலும் நம்மளுக்கு இனிமேல் போக போக தான் தெரியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மீமி எஃப்ஐயை இன்னும் ஒரு 2 to 3 டேஸை நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட டேட்டாவை ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும். அண்ட் கர்வ் டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஆட்ராப் பினான்ஸ் ஆட்ராப் அட்டன் பண்ணவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். லாகின் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணி போய் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கான கர்வ் எவ்வளோ அலோகேஷன் அப்படின்னு தெரியும். இன்னும் அது வரல. நம்ம வாலெட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் விட்ரா எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அலோகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் டபிள்யூ காயினை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். October 27 ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. இதுக்கான எல்லா அப்டேஷனும் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ரெகுலராக கரெக்டாக அதில் யூஸ் பண்ணுங்கள். வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க ஸ்டேக்ஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் ஸ்டேக் மூலியமாகவும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய 2 ஆட்ராப் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த சீட் டோக்கனை பற்றி தான். ஓகேங்களா? அந்த சீட் டோக்கன் ஆட்ராப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்ராப் அண்ட் பெரிய ஒரு உங்களுக்கு ப்ராஜெக்ட் இது. ஓகேங்களா? ஸோ 100% ட்ரஸ்டட். இந்த டோக்கன் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த டோக்கனை நீங்கள் அப்படியே ஈஸியாக விட்ரா எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஹாட் டோக்கன் மாதிரி தான். ஓகேங்களா? ஹாட்டில் நீங்கள் ஒரு ஹாட் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களால் வந்து ஒரு $5 to $10 அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஹாட் டோக்கனில் நான் இன்னுமே ஜாயின் பண்ண இந்த ஆட்ராப்பில் அப்படின்னாலும் இப்போயும் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸு சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. $5 to $10 வரைக்கும் நம்ம இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். ஒரு டோக்கனோட மதிப்பே உங்களுக்கு நல்ல ஏர்னிங் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போயும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி மைனிங்கை ரெகுலராக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சீட்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சமான டோக்கன் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்க முடியும். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயிலாம் கொடுக்குறது வந்து டெலிகிராம் பாட்லேயே இருக்குது. இல்லை அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே இது மாதிரி ஒரு ட்ரீ இருக்கும். இதில் என்னென்ன ஏர்னிங் இருக்குது, இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து டேப்லாம் கிடையாது. ஓகேங்களா? அந்த லிங்க் எல்லாம் ஏற்கனவே நம்ம டெலிகிராம்லேயும் கொடுத்துருப்போம். பட் ஆனால் இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதை யூஸ் பண்ணாதவங்க இப்போயும் ஒன்றும் கெட்டு போல் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கூட ஏர்ன் பண்ண முடியும். இதில் என்னென்ன ஏர்னிங் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெய்லி கிளைம் இருக்கும். நம்ம ஹாட் மாதிரியே தான். இந்த கிளைமிங்கான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லாம் கம்மியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் டோக்கன் நம்ம கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், பூஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பூஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. உங்கள்கிட்ட காயின் ஏர்ன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்கள் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் எவ்வளோ அதிகமான உங்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் வந்து கிளைம் ஆகுமோ இந்த கிளைமிங் அந்த இது பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம இந்த சீடை கொடுத்துட்டு அண்ட் அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்திங்கன்னா இதில் நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா இந்த சீட் டோக்கன் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எல்லா டாஸ்க்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் அடிக்கடி உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஏற்கனவே கிராக்ரா அப்படின்ற இந்த நம்ம ஹாட்லேயே ஒன்று இருந்தது இல்லையா? அதில் எப்படி நம்ம வந்து இந்த சீடு வந்து ஆட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் போய்ட்டு நீங்கள் சீடை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீட் அப்படின்ற இந்த நேம் உங்களோட நேமில் டெலிகிராம் நேமில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 சீட் டோக்கன் ஈஸியாக கிடைக்கிது. ஓகேங்களா? அண்ட் லாகின், முக்கியமாக லாகின் தான். லாகின் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெகுலராக இந்த லாகின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா இந்த டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த டிக்கெட்ஸ் வச்சும் நம்மளால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ரெகுலராக இந்த லாகின் வந்து பண்ணுங்கள். லாகின் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த சீட்ஸ் 0.5 0.6 இந்த சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமான சீட்ஸ் கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும், ஹாட் மாதிரியே தான். ஸோ அதனால் இதோட வேல்யூவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அண்ட் முக்கியமாக இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் லிஸ்டிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எது மூலியமாலாம் இந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னும் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இந்த டோக்கனோட நம்மளுக்கு ஏர்னிங் நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நவம்பர் லிஸ்டிங் அப்படின்றதால இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பாயிண்ட்ஸை அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணக்கூடிய வழி இந்த ஏர்ன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வாலெட் கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இருக்கும். உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே வாலெட் கனெக்டில் போய்ட்டு உங்களோட டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து ஏதாவது டானை பே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் அது பண்ணோம் அப்படின்றதில்ல. வேணும் அப்படின்றவங்க பண்ணி நம்ம அதிகமான சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் சீட்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக் மாதிரி கூட இந்த ட்ரீக்கு கீழே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வார்ம் வந்து அந்த எர்த் வார்ம் மாதிரி அந்த உங்களுக்கு எர்த் வார்ம் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த வார்ம் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. 3 hours ஒன்ஸ் நீங்கள் திருப்பி உள்ளே வந்து இங்கே எப்போ டைம் இருக்கோ உள்ளே வந்து பாருங்கள். இந்த இது இருக்கும். இது இருந்துன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும், உங்களோட பேக்கில் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதை செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இன்வென்ட்ரி போர்டு இருக்கு இல்லையா, இந்த இது பேக் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ அந்த எர்த்வார்ம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ் இருக்கும். எக்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மள இங்கே ஏற்கனவே ட்ரீ கீழே எக்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை கலெக்ட் பண்ணி பேர்ட்ஸாகவும் மாற்றிட்டேன். ஓகேங்களா. இந்த பேர்ட்ஸை மாற்றுறது மூலியமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம், இல்லை எக்ஸை வச்சு கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வார்ம்த்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எக் அப்படின்ற பேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு எக் இருந்தது. ஜஸ்ட் அந்த எக்கை கிளிக் பண்ணோம். இந்த இன்வென்ட்ரி அப்படின்ற பாருங்க, இது இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அந்த எக் மேலேயே கிளிக் பண்ணோடனே இது ஒரு பேசிக் எக் அப்படின்றது காமிக்குது. இந்த இடத்துல ஹேட்ச் அப்படின்னு இருக்கும். இந்த ஹேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹேட்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த எக்கை வந்து நம்ம ஹேட்ச் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இந்த பேர்ட் வந்து கிடைக்கிது. இந்த பேர்டை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. இது மூலிமா உங்களுக்கு சீட்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ செக் இன்வென்ட்ரி அப்படின்றத கொடுத்துட்டிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேர்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. எக்கு போய்ட்டு பேர்ட் வந்துருச்சு. ஸோ இந்த பேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேர்டுக்கு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ண பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஏர்னிங் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஃபீட் அப்படின்றத கொடுங்க. இது எதை ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வார்ம், இந்த என்கிட்ட இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார்ம் அதில் காமிக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த வார்மை வந்து ஃபீட் பண்ண போகிறேன். ஏதோ ஒரு வார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபீட் ஆகிடும். அது ஃபீட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் பேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒன். ஓகேங்களா. இங்கே ஒன்று இருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸ்டார்ட் ஹண்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஹண்டிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 12 hours ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ஹண்டிங் ஆகிட்டுருக்கு. இது மூலியமாகவும் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும். 12 hours அப்புறம் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. சீட் டோக்கன் கிடச்சிடும். ஸோ திரும்பவும் நம்ம திரும்பவும் அந்த வார்ம் ஏதாவது ஒன்று கொடுத்து திருப்பி நம்ம வந்து ஹண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த பேர்டு வேலையை நம்ம இது பண்ண முடியும். ஆனால் இது இல்லாமல் நீங்கள் நிறைய எக்ஸ் இருக்குது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் எக்ஸை டேரெக்டாக செல் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஷாப்ஸில் போய்ட்டு எக்ஸை டேரெக்டாக செல் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸை எவ்வளோ இருக்கோ அந்த எக்ஸை டேரெக்டாக செல் பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 48 100 சீட் கூட கிடைக்கிது ஒரு எக்லேயே. ஓகேங்களா. ஸோ உங்களோடதை வந்து நீங்கள் செல் பண்ணி டேரெக்டாக சீட்ஸ் டோக்கனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை விட பெஸ்ட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸை பேர்டாக மாற்றி அதை சீடிங் வந்து இந்த ஹண்டிங் வந்து பண்ணிக்கோங்க. அது மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நிறைய எக்ஸ் இருக்கவங்க நம்ம டேரெக்டாக செல் பண்ணி சீட் டோக்கனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நிறைய பெரிய எக்கச்சக்கமான சீட் டோக்கன் போயாச்சு. பட் இப்போ நம்ம லேட்டாக தான் போகணும் அப்படின்னாலும் இப்போதைக்கு ஒரு 1 month நம்ம ரெகுலராக கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் வந்து நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இதில் வில்லேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். வில்லேஜ் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஒரு 5% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஏர்னிங் வந்து கிடைக்கும் வில்லேஜ் மூலிமா. ஓகேங்களா. ஸோ அதனால் மொத்தமாக ஏர்ன் பண்ணுறவங்கள நம்ம ஹாட் டோக்கன் மாதிரி வில்லேஜ் மாரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் என்னென்ன அப்டேஷன்ஸ் வந்தது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இது இல்லாமல் நம்ம டெய்லி செக்இன் மூலிமா நம்மளுக்கு டிக்கெட்ஸ் வருது இல்லைங்களா, அந்த டிக்கெட்ஸை வச்சு நம்ம இங்கே ஸ்பின் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது மூலிமா இந்த கார்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ 11 டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக இதில் எனக்கு எத்தனை கார்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்கிட்ட இருக்க டிக்கெட்ஸ் வந்து நான் க்ளைம் பண்ணுறேன். இதை டெய்லி நீங்கள் ஸ்பின் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல ஸ்பின் பண்ணி நம்ம வந்து கார்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
டிக்கெட்ஸ் 5 டிக்கெட்ஸ் கிளைம் பண்ண உடனே நம்ம இதை வந்து நம்ம எக்கை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக டெய்லி செக்இன் பண்ண கரெக்டாக ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டிக்கெட்ஸும் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது கலெக்ட் பண்ணுறது மூலிமா தான் இந்த ஸ்பின் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ திருப்பி நம்ம போய்ட்டு நம்ம இன்வென்டரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? திரும்பவும் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஹேட்ச் பண்ணி நம்ம இல்லை செல் பண்ணலாம், இல்லை ஹேட்ச் பண்ணலாம், எதை வேணால் பண்ணலாம். பாருங்கள், செல் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸையும் நான் ஹேட்ச் பண்ணி இது வந்து பண்ணிட்டேன். இதில் முக்கியமாக ஏர்ன் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ ரெகுலராக கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. இதில் எதாவது அப்டேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? செகண்டாக பார்க்கக்கூடியது இந்த எக்ஸ் எம்பையரோட செகண்டு தான். இது ஒரு சில் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சீசன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டைம் சீசன் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சீசனில் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு 0 பண்ணிவிட்டு செகண்ட் சீசனை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சீசனில் உள்ளே வரவங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும். இதுலேயும் இந்த டேப் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் சீசனில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே, ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக இந்த இதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஆட்ராப் வரப்போகுது. ஓகேங்களா? அண்ட் இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதை பேஸ் பண்ணி ஆட்ராப் இருக்கும் அப்படின்றது. ஃபஸ்ட் சீசன்லேயே அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதனால் அதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம வந்து கண்டினியூ கரெக்டாக பண்ணும்போது சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு முக்கியமானது இந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அண்ட் இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் இந்த காயின் இந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேப்பை வந்து நம்ம ரெகுலராக டேப் பண்ணுறது மூலியமாகவும் இந்த டேப்போட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த குயிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இதில் தான் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெய்லி ரிவார்ட்ஸை நம்ம ஈஸியாக நினைக்க வேண்டாம். இதில் டெய்லி ரிவார்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக நம்ம பண்ணும்போது லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 500 மில்லியன் காயின் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ ரெகுலராக டெய்லி கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க, சூப்பரான ஏர்னிங் கிடைக்கும். அந்த டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. டேப் பண்ணுறது மூலியமாகவும் இல்லை இந்த இம்ப்ரூவ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியம் ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளுக்கு வந்து டெய்லி டாஸ்க் கொடுக்குறாங்க. அது மூலியமாகவும் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்லாம் நான் உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கும் கொடுப்பாங்க. இந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து இந்த ஆட்ராப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. பே பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம வந்து கொஞ்சமாவது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இம்ப்ரூவ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளிக் பண்ணி இதெல்லாம் அதிகப்படுத்துறது மூலிமா ப்ராஃபிட் பர் ஹவரும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லெவலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் 3rd லெவலில் அண்ட் 9% இருக்கா. இப்போ நம்ம இம்ப்ரூவ்ஸில் போய்ட்டு நம்ம எதையாவது ஒரு அதிகமான இதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 26K அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் கொடுத்து இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அது 9% இருந்தது இல்லையா, இப்போ உள்ளே வந்து பாருங்கள் 16% மாறிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு அதிகமான இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ ஃபாஸ்ட்டாக நம்ம லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இதில் மைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எனர்ஜியை போய்ட்டு நம்ம எனர்ஜியை கொடுக்கறது மூலிமா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக பேட்ரி வந்து எனர்ஜி வந்துடும். ஓகேங்களா? அண்ட் டேப் லெவலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. இங்கே கீழேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இம்ப்ரூவ்ஸை டெய்லி அட்டன் பண்ணுங்கள். இங்கே சிட்டி அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இன்வென்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான கார்ட்ஸும் நான் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் டெய்லி பாட் ஏர்னிங்கில் வந்து டெய்லி கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த காயின்ஸ் கம்மி ஆகும். ஓகேங்களா? பட் நம்ம ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக உள்ளே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 20,000 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய செகண்ட் சீசனை நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணி இதில் எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கான லிஸ்டிங் அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த 2 ஏர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரஸ்டடான ஏர்னிங் தான். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது நான் ஒரு நல்ல இன்கம்மை ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.